உங்களுக்கே தெரியுது இல்ல, நம்ம வாக்க போடுவோம், நமக்கு வாக்கரிசியை போடுவாங்க. அதுதான் சட்டமன்ற ஆளுநர் ஏன்னா நிராகரிக்கிறாரு. பல்கலைக்கழகம் மசோதாவை வந்து சில கருத்துக்கள் சொல்லிருக்காங்க. அந்த கருத்துக்களை வந்து சட்டசபையில நிராகரிக்கிறது முதலமைச்சர் சொல்லிருக்காரு. ஆளுநர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் ஆளுகிற பிஜேபி RSS உறுப்பினர். அவர் எப்பவுமே ஆளுகிற கட்சி, இந்தியாவை ஆளுகிற ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சிகள் எந்த மாநிலத்தில் அதுக்கு அதிகாரம் இல்லையோ அங்க அவங்க ஆளுகளை போட்டு எந்த ஒரு நலத்திட்டத்தையும் நிறைவேற்ற விடாம, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமிக்கப்பட்ட ஒற்றை நபருக்கு இருக்குன்ட்டு எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒரு சட்டத்தை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பணும்னா அவர் கையெழுத்து போட்டாதான் செல்லும்னா, இது மக்களாட்சி ஜனநாயகம்னு சொல்லி எங்களை நம்ப சொன்னா இது நீங்க தான் எல்லாரும் பதில் சொல்லணும். இத்தனை கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதல்வருக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினருக்கு எப்படி வருது? இது எப்படி மக்களாட்சின்னு எங்களை ஏற்க சொல்லுங்க. இப்படிதான் ஒண்ணு அப்படியே அப்படியே கடப்புல கிடக்கு. இப்ப அவர் சொல்றத நம்ம கேட்கலன்னா இது, நம்ம சொல்றத அவங்க கேட்கலன்னா இப்படிதான் இந்த பிரச்சனை. புதுச்சேரியில ஒரு நலத்திட்டத்தையும் நிறைவேற்ற விடல கிரண்பேடி, உங்களுக்கு தெரியும். எந்த மாநிலத்துல நீங்க ஆளலையோ அங்க போய் இருந்து அந்த மாநிலத்துல என்ன நடக்கும், எங்க பார்த்தாலும் இவங்களா ஒரு ஆய்வு செய்யறேன்னு போறது, இவங்களா ஒரு இடத்துக்கு போறது, எல்லாத்தையும் இது ஒரு கொடுமை தான். இது கொஞ்ச நாளுக்கு சைத்துக்குங்க, சரி பண்ணுவோம்.